பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு கூட நம்ம வந்து 2 சாமுவேல் 20வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20 வசனம் 4 வசனம் அதை பற்றி தான் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். உங்கள் பைபிளில் 2 சாமுவேல் 20:16 to 20 அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பொதுவாக வந்து எல்லாரும் நம்ம நிறைய விஷயங்களில் நிறைய நேரங்களில் வந்து ரொம்ப சலிப்படைஞ்சிடுறோம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்னார், தாவீது ராஜாவுக்கு என்னங்க ஒரே ஒரு தடவை சின்ன பையனாக இருக்கப்போ கோலியாத்தை அடித்து கொண்டுட்டு ராஜாவாயிட்டாரு. நாங்கள்லாம் அப்படியா? நாங்கள் வந்து எவ்வளோ தினம் எத்தனையோ கோலியாத்துகள், அதாவது கோலியாத்து மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாமல் அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரி பொதுவாக நம்ம வந்து நம்ம விஷயங்கள் நம்ம கஷ்டங்கள் தான் பெருசாக நினைப்போம். அடுத்தவங்க சொல்லும்போது அடுத்தவங்க இதெல்லாம் என்னங்க பெரிய இந்த பிரச்சனை எனக்கு வந்து தான் நான் ஈஸியாக சமாளிச்சிருப்பேன், ஆனால் எனக்கு இருக்க பிரச்சனை பெருசு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் உள்ள இயற்கையான விஷயமா தான் இருக்குது. ஆனால் தாவீது வந்து ஒரு கோலியாத் மட்டும் இல்லைங்க, நிறைய போர் இதெல்லாம் சந்திச்சிருக்காரு, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதில் வந்து கோலியாத் மாதிரியே வந்து எத்தனை பேர், முக்கியமாக ஒரு 4 பேரை வந்து சந்திச்சிருக்காரு. தாவீது சம்பந்தப்பட்ட மனிதர்களும் அந்த 4 பேரை வந்து எப்படி இது பண்ணிருக்காங்க, எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி அவங்கள ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் இந்த 4 வசனத்தில் பார்க்கலாம், 16லேருந்து 20 வரைக்கும். அதில் வந்து முதல்ல ஒருத்தன் வந்து ரொம்ப உயரமான பெரிய மனுஷனாக இருந்தானா, அவன் வந்து அது எப்போ தாவீது வந்து ஒரு போரில் வந்து நிறைய எனர்ஜிலாம் இழந்து விடாய்த்து போயிருந்தாருன்னு அந்த டைமில் வந்து தாவீதை கொல்றதுக்கு வந்துட்டான். அவனை வந்து எல்லாரும் சேர்ந்து இது அழிச்சிருப்பாங்க. அப்புறம்தான் வந்து இது நீங்கள் வந்து இதுக்கு வர வேண்டாம், போருக்கு நேரடியாக போரில் கலந்துக்க வேண்டாம், நாங்கள்லாம் வந்து இல்லைன்னா உங்களோட இஸ்ரவேலின் விளக்கை அணிந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவரை வந்து நிப்பாட்டிருப்பாங்க. அடுத்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னா, அடுத்தது வந்து இன்னொரு சாப்பான்னு இன்னொரு ஒருத்தர், அவர் வந்து எப்படின்னா ரொம்ப உயரமாகவும் பெருசாக இருப்பார் அப்படின்னு சொல்லி 2வது ஒருத்தரை பற்றி குறிப்பிடுறாங்க. அடுத்து மூன்றாவது யாருன்னா அந்த கோலியாத்துக்கு தம்பியான். அவர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னா, அவர் கோலியாத்தை விட பெருசாக இருப்பார் போல. அவர் நீளமான ஈட்டி, அந்த ஈட்டி தாங்கு வந்து படைமரத்தோட பெருசாக இருக்குது. அவரையும் வந்து ஜெயிச்சாங்க. அவரும் வந்து இவங்களுக்கு தாவீதுக்கு எதிரியாக தான் வந்தார். அவரையும் ஓர்க்கம் பண்ணாங்க. கடைசியாக 4வது ஒருத்தர் வந்து அவர் பேரெல்லாம் கூட குறிப்பிடப்படலை. அவர் வந்து என்னன்னா, அவர் கையில் அவரை வந்து அடையாளமாக வந்து 6 விரல், கையில் 6 விரல், 2 கையிலையும் 6 12 விரல், காலில் 6 24 விரல்கள் வச்சு பெரிய, அப்போ அவரோட உருவத்தை இமேஜின் பண்ணி பாருங்க, அவ்வளோ பெருசாக இருந்தாராம். அவர் வந்து சண்டைக்கு வரும்போது அவரையும் ஒர்க்கம் பண்ணிடுறாங்க. அதனால தாவீது லைஃப்ல கூட முக்கியமாக பெருசாக 4 கோலியாத் வந்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரி அதனால நம்ம வந்து எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா.